இம்பார்ட்டன்ட் பேப்பர் மட்டும் கொண்டு வாங்க, கைது பண்றேன். என்ன மிஸ்டர், ரொம்ப முக்கியமான லெட்டர் மட்டும் கொண்டு வாங்க, நீங்க போயிட்டு மூடு வந்துங்க. இது எல்லாமே முக்கியமான லெட்டர் தான் சார். என்ன இது? எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லெட்டர், மீன் சம்பந்தப்பட்ட லெட்டர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் நீ போய் ஆதார் கார்டு கேட்க முடியாது. வீட்லயே ஆபீஸ் ஆகிட்டீங்க. அவருக்கே தெரியாதுன்னா இந்த மெட்ராஸ் ஸ்டேட்லயே ஓவரா இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதான். ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல, நம்ம எஸ்டேட் கேஸ் விஷயமா உங்ககிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசணும். இல்ல சார், உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன பல லட்சம் ரூபாய் விஷயம். ஒரு மனுஷன் பணம் எதுக்காக சம்பாதிக்கிறான்? லட்சணமா கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கே அந்த சார்ஜ் கிடையாது. பேசிங்க, இது நாளைக்கு கோர்ட்ல தாக்கலாக வேண்டிய மேட்டர். வேண்டாயா, தாக்கலாக வேண்டாம். ரைட், ஒரு லட்சம் ரூபாய் லாஸ் வச்சுவேன். என்ன இப்போ காலேஜ் கோயிலை பத்தி எனக்காக சாப்பிட உட்காந்துருக்காங்க சொல்றேன். நட்ராஜ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தம். என்னம்மா புக்கிட்டு கிளம்பிட்ட? ஆமா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பா. அவ காலேஜ் போக வேண்டாமா? போதும் சாப்பிடலாமா? நீங்க இல்லாம நான் சாப்பிடுவேனாப்பா? கேட்டியா நீயா இருந்தா சரி, போட்டு வாமா சாப்பிடுவோம். ஆமா, உங்க அண்ணங்க வீணை. ஏய் கண்ணா, கண்ணா இதோ வந்துட்டேன்பா. என்னம்மா உங்க அண்ணா சங்கீதத்துல ஒரே பைத்தியமா இருக்கான். ஏன்பா கண்ணா, என்ன எப்படி வீண சங்கீதம் எல்லாம் எப்படி? என்னப்பா அது வீணைக்குன்னு ஒரு சங்கீதம் தனியாவா இருக்கு? எனக்கு என்னப்பா தெரியும், உன் சங்கீதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். சங்கீதமாப்பா அது வர்ணத்துல ஆரம்பிச்சு இப்போ அன்னத்துல வந்து முடிஞ்சிருக்கு. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, அன்னம்னா போறல, அதான் சங்கீதத்துல ஆரம்பிச்சு இப்ப சாப்பாட்டுல வந்து முடிஞ்சிருக்கு. தங்கச்சி அவ்வளவு அழகா எடுத்து சொல்றான். இப்பதான் எனக்கு கவனம் வருது. அன்னத்தை பார்த்து ரொம்ப நாளைக்கு இல்ல. என்னப்பா இது, முந்தா நாள் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா. என்னமோம்மா, அன்னத்தை 2 நாள் பாக்கலன்னா வருஷ கணக்கா பாக்காத போல இருக்கு எனக்கு. எனக்கு கூட கண்மணி எங்கள் அன்னத்தை கூட்டிக்கலாம். ஆமா, நான் சொன்னதா சொல்லி கூட்டுவான். சரி பாருங்க, நான் சொன்னாலே வருவேன், நான் சொன்னதை அவள் சொல்லி அவளை கூட்டிக்குவான். சரிம்மா, உங்க அம்மா சொன்னதாவே சொல்லி கூட்டுவாயா? அந்த அந்தஸ்து அவளுக்கு கிடைக்கட்டுமே. ஏமா இட்லி வைக்கிற? தோசை போடல என்ன கொண்டா வா. எதையுமே சூடா சாப்பிடுறா, கொஞ்சம் சூடு குறைஞ்சாலும் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதான் அப்படி போடும்போதே வாங்கி சாப்பிடுறேன். அவளுக்கு சொகுசா உடம்பு வளர்த்து காட்டுல இருக்குது. நீ நடந்துக்கிறத பார்த்தா டிரைவரா யோசிக்கிட்டா தெரியல. சந்தேகமா என் டிரைவிங் லைசன்ஸ பாரு, 10 வருஷமா வண்டி ஓட்டுறேன், ஒருத்த மேல ஏற்றுறது கிடையாது. என்ன அது உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது? நேரத்தை தனியா வந்து கொட்டிக்கிட்டு தொலையான்னு சொல்றேன். அதை காதை வாங்கிக்காம ஐயா அம்மா பிள்ளைங்க எல்லாம் வந்து சேர்றப்ப நீங்க வந்து செஞ்ச கழுத்தா இருக்கிறீங்க ஐயா. நான் யாருக்குன்னு போட தொலைக்கிறது? தெரியாம தான் கேக்குறேன். ஆடில்லா சமயம் பார்த்து வந்தா தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட என்னையா வேறன்னு தகராறு பண்றேன். கும்பலோட சேர்ந்து வந்தா ஏயா சேர்ந்து வந்து கழுத்து இருக்கிறாங்க. எப்படித்தான் வருதுங்கிற, எப்பதான் வருதுங்கிற. நீ மிரட்டத்தை பார்த்தா சமயக்காரி மாதிரி தெரியல, வீட்டுக்காரி மாதிரி இருக்கும். என்னது வீட்டுக்காரியா? இல்ல, வீட்டுக்காரினா ஒரே அர்த்தம் தானா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நினைச்சிட்டு போயேன். சரி, வீட்டுக்காரி விஷயமா கொஞ்ச நேரம் சவகாசமா பேசுவோம். அங்க காலேஜுக்கு போறதுல நான் காத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வீட்டுக்காரி பத்தி சவகாசமா பேசுறீங்களா? மூஞ்ச பாரு. எங்கம்மா தோசை காணோம்? என்னப்பா போட்டு தானே கொண்டு வரணும். நானா கேட்டேன், கம்பெனி போடு. தோசையா? எனக்கு அந்த ஆசையே இல்லப்பா. ஒண்ணுமே எப்பா எனக்கு பசிக்கவும் பழத்தியால் சாப்பிட்டேன். அப்பா சொன்ன மறந்துடாத. பிரதர், அப்பா என்ன சொன்னாரு? அன்னத்தை கூப்பிட்டு சொன்னார். அன்னத்தை கூட்டிட்டு வர சொன்னாரா? கூப்பிட்டு பாக்குறேன், வந்தா வரட்டும், வரலன்னு இதுக்காக அவளை போய் தொங்கி எடுக்கணும். ஐயோ தந்தி தந்தி, என்ன அப்படி சொல்லிவிட்டியே? நான் உனக்கு அண்ணன் மட்டுமா? அடிமையா வேணும்னா இப்பொழுது அன்னைத்து அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். என்ன சொல்ற சொல்லு. ஓட்ட கொடுத்துடா.
ஐயா மக்கு இப்படி இப்ப யார கூட்டிட்டு வரணும்? அம்மா பை அந்த பேர சொல்லிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறியா? உட்காரு. எந்திரி. உட்காரு. எந்திரி. ஏன் உட்காந்து அண்ணத்தை கூட்டிட்டு வர முடியாது? ஐயோ மறுபடியும் அதே சொல்லிட்டு இவ்வளவு செஞ்சேன். அப்ப 100 குட்டி கண்ணம் போடு. எந்திரி. பார்த்தா பாவமா இருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயோ என்னது அது ட்ரை. Thank you. சரியா இருக்கு, ரொம்ப சரியா இருக்கு. சரியா இருக்குன்னு நான் சொல்ல என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டியவங்க சொன்னா தனி சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஏய் நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்ன நான் கேக்குறேன்? அம்மா காலேஜுக்கு போவாங்க. நீயும் வந்துட்டியம்மா? நினைச்சு நானும் அப்ப புடிச்சு சொல்லிட்டுதாம்மா இருக்கிறேன். என்னமோ இன்னைக்கே மெடல் வாங்க போற மாதிரி ஆடிக்கிட்டு நிக்கிற. மணி என்ன பத்தியோ 9:30. கண்மணி சாரி கண்மணி, அதைத்தான் போய் கட்டிட்டு வர சொன்னேன். அத்தியாரம்மா எங்க அண்ணத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லிக் கொடுத்துருங்க. நீங்க பாட்டுக்கு தை 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 நாளை நீட்டிக்கிட்டு போக வேண்டாம். இதெல்லாம் இந்த கைக்குள்ளே முடியும். என்னம்மா புரியுதா? அம்மா அம்மா எங்கம்மா போயிட்ட? கண்ணெல்லாம் எரியுது. உன் வேலையே இதானே? என்னம்மா எங்கம்மா போயிட்ட? இதான் நின்ன உன் வேலை இதானம்மா. சொல்லிட்டு போக கூடாது. கண்ணெல்லாம் எரியுதுமா. தண்ணி ஊத்து. உண்மை சொல்லுங்க, எந்த நோக்கத்தோட எந்த அடிப்படையோட என் முருகை தேடிட்டு வந்தீங்க? ஐயோ கருமம் கருமம், இதுல என்ன சார் அடிப்படை நோக்கம் வேண்டி கிடக்குது? கண்ணுக்குள்ள சீக்காய் போட்டுட்டு காடு காடு கத்திட்டு இருந்தீங்க. போன பார்த்தா சேட்டோட வந்தா அந்த காரியத்தை நீங்க செய்யலாமா சார்? ஆபத்துக்கு பாவம் இல்ல சார். என்ன ஆபத்து வந்தது? என்ன ஆபத்து குடுத்துட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு சேர்த்து விடுற வழக்கம். அந்த பழக்கத்தை போனா போதும் சேர்த்து விட வந்தா அதை உலகம் புரிஞ்சுக்கணுமா? நான் உங்களை பார்க்கல. உலகம் என்ன செய்யும்? நம்ம மனசுல கழகம் இல்லாம இருந்தா சரிதான். நீங்க ஒண்ணு பூசி மெழுக வேண்டாம். நான் உடச்சி சொல்றேன். உலகம் என்ன சொல்லணும்னு கேட்டா புதுவு தேய்ச்சி விட்டதுல என்னமோ இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? ஒன்னும் சொல்லாது. கண்ணறின்னு சொன்னீங்கல்ல, உட்காருங்க. கீழே இருந்தாலும் நீங்க சுத்தா போடுங்க. ஐயோ உட்காருங்க. முடியாது. எங்க அம்மாவை இருக்கேன் இங்க இருக்கேம்மா. என்ன ஒரு பணக்கார பொண்ணு குடிக்கிற ரூம்ல வந்துச்சு. அதை நோட் பண்ணாலும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அது வந்து எவ்வளவு ஏய் தொட்டா என்ன பச்சை பிள்ளை மாதிரி பயந்துட்டு அவகிட்ட போய் கண்ணா பின்னாடி சேர்த்துட்டு இருக்கியே. பச்சை பிள்ளையாவது காஞ்ச பிள்ளையாவது விஷயமே வேறையா போயிடுமா? நீ என்னமோ இந்த பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க உட்காந்து சரி திட்டம் போட்டு இருக்கேன். முதல்ல அந்த அம்மா வெளியில போய் சொல்லு. இல்ல அப்படி ரோட்டு போயிடும். ஐயோ வேண்டாம் வேண்டாம். இந்த புது வெட்டது ஜனங்க பார்க்கவே வேண்டாம். அம்மா உங்க குழந்தைக்கு தண்ணி ஊத்துடுங்க. கண்ணு எரிய போடுங்க. நான் இருக்கேன், உட்காந்து தண்ணி ஊத்தாரு. பாடு கொண்டு போய் இது ஒரு உபகாரம் போதாதான் கோர்ட்டுக்கு போறதுக்கு. இதுக்கு செக்ஷன் என்ன தெரியுமா? என்னவா? பணக்கார வீட்டு பொண்ணு பழைய போது என்ன ஆகும்? ஜுரம் வரும், டாக்டர் ரிப்போர்ட், அப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு. என்ன தெரியுமா? பணக்கார வீட்டு பெண்ணை ஏமாற்றி பழைய கோர்ட்டை பலவந்தமாக போட்டு உடம்பை கெடுத்து விட்டார்கள். வருமா? வளராது. சும்மா சரிதான். உனக்கு பேசுறவனுக்கு கிறுக்குப்பட்டதான் கிடைக்கும். நான் போலீஸ் போனதான் நம்ப போதும். கொஞ்சம் சுண்ட குழம்பு எடுத்து கூட ஜன்னி வரும். இங்க கூட செக்ஷன் ஏறும். என்னன்னா உன்னை சாப்பிடத்தான் சரியா வரும். தகி பெற வேண்டியிருக்க பெரிய அள்ளிராணியா நீ? அம்மா ஒரு விஷயம் சொல்றேன். அங்க வாயேன்.
என்னம்மா என்ன என்ன ரகசியம் இருக்கு? தாயா மாதிரி தயாராகிறியா? இந்த வயசுல என்ன ரகசியம் இருக்கு? எல்லாம் உடச்சு விடு. நான் உடைக்கிறேன். யாராவது உடைச்சா சரி. என்னத்தம்மா இப்ப காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலையா? அதுக்காக உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றலாம். வேண்டி பைத்தியக்காரி, அதெல்லாம் நானே நேற்று கட்டிட்டேன். போச்சு 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 போச்சு. அவமானம் அவமானம். ஊரே காரி குத்துறே உன் கண்ண படனே மாதிரி. என்னடா இது? என்னவா அந்த அநியாயம். கூட பிறந்த அண்ணன் குத்துக்கல் தான் நிக்கிறாண்டா. யாரா குத்துக்கல்? அதான் குத்துக்கல். அப்படி நிக்கும் போது யாரோ ஒரு பணக்கார பொண்ணு வந்து கேவலம் ஒரு அனாதை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி கட்டு போதே அப்படின்னு பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு ஆகுமா இல்லையா? அதை ஆக விடலாமா? கூட பிறந்தவன் இப்ப இல்லையா? இருக்கீங்க சார். அப்புறம் நீங்க அவ கூட பிறந்தவங்க, நான் அவ கூடவே இருக்கிறவன். அதனால அவளை எங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் மட்டும் இல்ல சார், எங்க அம்மா அப்பா எல்லாருமே நினைச்சிருக்காங்க. நீங்க நினைச்சா நினைக்கிறதுனால அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். பாடி நம்ம காலேஜ் போவோம். கரெக்ட். அம்மா இப்ப நடந்த விஷயங்கள்லாம் ஒன்னா சேகரிச்சு ஆராய்ச்சி பண்ணி அலசி பார்த்ததுனாலதான் அட போட அண்ணா இன்னைக்கு பழைய சோரன் ரொம்ப பிரமாதம். கண்மணி கண்மணி என்னம்மா? ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல, 2 பேரும் இப்படி சேர்ந்து போகாதீங்கம்மா. ஏம்மா? ஐயோ அது ஏன் கேக்குறேன்? 2 பேரும் இப்படி சேர்ந்து சுத்துறாங்க, சேர்ந்து விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க, ஊரே கருத்தி கொட்டுதம்மா. அட அம்மா பிள்ளை நல்ல ஊருக்கு பயந்தீங்க. நாங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னா நான் அப்படி சொல்லுவேனா? இப்பதான் 2 உடம்பு ஒரு ஈரா சுத்துறீங்க. நாளைக்கு கல்யாண காட்சி ஆயிடுச்சுன்னா அப்ப ஒவ்வொருத்தையும் ஒருத்த வீட்டுக்கு போகணும் இல்ல? அப்ப என்னடிமா செய்றீங்க? அம்மாவுக்கு பிரமாதமான பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இங்க வாங்க அம்மா. என்னமா இங்க வாங்க. பாக்குறது இல்ல, 2 பேரும் கன்னியாவே போயிடுறோம். கமா இப்ப பெருமிச்சு விடல, அது என்ன உடைக்கமா? ஒண்ணு இல்லப்பா, கண்மணியை பாக்குறப்போ என் மனசுல என்னென்னமோ கடந்து அடிச்சு கூடாதுமா. அம்மாவுக்கு உடைக்கணும் விஷயத்த பிடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்கிறது. ஓரளவு கிழிஞ்சு போச்சுமா, நான் போய் வேற இடம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் 2 பேரும் ஒரே இதில் சாப்பிடுவோமே? நான் சொல்றது நீயும் சொல்ற, அப்ப நான் சொன்னது நீ சொல்லியா? அப்படி இல்லம்மா, 2 பேருக்கு ஒரே மாதிரி நினைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரே சமயத்துல ஒரே மாதிரி வார்த்தை வருது. எண்ணத்துல கூட ஒத்துமே நடக்கும். அம்மா ஆதாரம் சீக்கிரம் ஆதாரம் போடுறம்மா. போடு அண்ணன் எவ்வளவு தடுக்கா கண்மணி காக்கா படிக்கிறான்னு பாத்தீங்க? காக்காயா? காக்காயில எங்க அக்கா அண்டன் காக்கா அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டி இந்த ஆத்திரம். அண்ணமும் கண்மணியும் ஒருத்து மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காளுங்க. அண்ணத்துக்காக கண்மணி உயிரும் கொடுப்பா. தெரியுமில்ல? என் சாமி காசு எழுந்துட்டு போவாடி. ஏய் 2 பேரும் ஒரே இடையில சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? 2 பொண்ணுங்க ஒரு இலையில சாப்பிடுறதுல என்ன ருச்சி இருக்கு? அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல ஒரு இவரும் இருக்கணும். எவரோ ஒருத்தர் இருக்கணும். இதை எடுத்து அப்படி வச்சு இப்படி எடுத்து அப்படி தின்னா எவ்வளவு ருச்சியா இருக்கும் தெரியுமா? அடி பாவி, என்னடி சதா இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்க? கனவா? நான் சொல்றது அத்தனையும் போக போக பாரு. ஆமா, என்ன பத்தி கேக்குறியே? நீ யாரையாவது உன் மனசுல நினைச்சிருக்கியா? நம்ம வயசுக்குள்ள பொண்ணுங்க யாராவது ஒருத்தர் நினைக்காத இருப்பாங்களா? யாருக்கு அது? சொல்றேன், சொல்லிடு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே சிந்தனை, இதே பேச்சுதான். நம்ம இருக்கிற இடம் காலேஜ். இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா பாடத்தப்படி. வா வா, ஆள பாரு ஆள. நல்லாதான் இருக்கு. அது சரி, வீட்டுல இருக்கிற படவையே கட்டுறதுக்கு ஆள் இல்லையே, கடையே வாங்கிட்டு
வந்தீங்களா எதுக்காக? சும்மா நீ ஒண்ணு இன்னைக்கு அண்ணத்தை வரல. ஆமா ஆமா ஒண்ணு இல்லப்பா அண்ணன் வந்தாச்சு. ஏமா தினசரி வந்துகிட்டு இருந்தியே, இப்ப ஏன் நிறுத்திட்ட? இத பாரு, இனிமே கண்மணி வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டி போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ வந்துட்டு போகணும். ஆமா சொல்லிட்டேன். ஆமா அவ சொல்லிட்டா, நான் உத்தரவு போட்டேன், அவ்வளவுதான். ஒரு தான் தீரணும். ஏன் நீ ஒண்ணு எல்லாம் ஒரே கடை கொடுத்தீங்களா? என்ன எல்லாம் அவருக்காக தானே வாங்கினது. நான் வீட்டுக்கு போறப்ப கொடுப்போம். சரி, ஒன்னாவது கட்டி நான் பார்க்க போது கட்டிடுவாமா. இதெல்லாம் என்ன போமா கேட்டா சீர கேட்டுவா. எப்படி பாரு, கல்யாணம் பண்ண மாதிரி எங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க அண்ணனை வெச்ச கண்ணு வாங்காம உருன்னு பாத்துட்டு இருந்தீங்க. இது எங்க அப்பா பாத்திருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா? நான் மட்டும் தான் பாத்தனா? ஏய், அவரு உன்னை பாத்தாரு இல்ல? பாத்தாரு. வாடி என் தங்கமே, அவரு பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏய், நீ அவரை பார்த்த இல்ல? எங்க அண்ணன் எங்க உன்னை பார்த்து ரசிக்கிறது. அப்புறம் அவரு ஆம்பளை, நான் பொம்பளை தானே. நீ இந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்னீங்க, உன்னை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அப்படியே உன்னை கட்டாயோ செஞ்சு நானும் தாங்குறேன். நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு மாத்திரம் என்ன வேலை? என்ன கண்மணி இதெல்லாம் உண்மைக்கு அப்புறம் ஆகுது. ஐயோ, 69 பேச ஆரம்பிச்சுட்டு இன்னும் எங்கெங்கயோ போயிட்டு வந்துடும். மணி 6 ஆச்சு. ஏன் சினிமாவுக்கு போமா? சினிமா, நாடகம், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேண்டாமா? அப்போ கதை பேசுவோமா? காதல் கதை. கதையில என்ன இருக்கு? ஏய், நிஜமாவே நடக்க போற கதையை பத்தி பேசுவோம். அது ஆசை வரும்போது என்ன பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு வர்றேன். அப்ப நானும் இல்லை, எங்க அம்மாவும் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை, எங்க அண்ணனை தவிர. இருக்கு எங்க அண்ணனை நீ தனியா சந்திக்கிறேன். ஐயோ, எங்க அண்ணனுக்கு என்னடி பேசுவேன்? ஐயோ, ஏய், அவர்கிட்ட என்ன பேசுவேன்னு கேட்டா என்ன விடுகிறேடி கழுத. என்ன கண்மணி, அந்த மாதிரி நேரத்துல பேசவா வரும்? அப்பா பாடுவா வரும்? ஆமா, பாட வருமா? ஏய், ஒரு பாட்டு பாடுடி. பாடு பாடு பாடு. என்ன வச்சுக்கிட்ட பின்ன? ஏய் ஏய், சரி தொலைக்கிறேன். இங்க பாரு, நீ வெக்கப்படாம இருக்கணும். நான் ஒளிஞ்சு நின்று வெச்ச கண்ணு வாங்காம உன்னையோ உருன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். பாரு, பாக்குறேன். மின்னாமல் மின்னும் கண்ணாடி கண்
நான் சின்னையா நினைச்சு பயந்து போயிட்டேன். சின்னையா நினைச்சு பயந்து போயிட்டியா? இல்ல தெரியாம கேக்குறேன். வெளியே விடியா ரோட்ல பரவத்தை என்ன பேச்சு? சின்ன பார்த்தா காரியா வேற நினைச்சுட்டு போறாரு. நாடா ஓடா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில தெரிஞ்சுட்டு. எனக்கு சின்னையாவுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேன்? ஒரு வித்தியாசமும் இல்ல. உதடு இருக்க வேண்டிய இடத்துல மீசை இருக்கு. உருவத்தை பார்க்காத உள் விவகாரத்தில் அடங்கி இருக்கிற அந்த ஒத்துமையை கவனி. சின்னையாவும் ஆம்பளை பாவம் நானும் ஆம்பளை உடமையா. அவரும் தினசரி காலேஜுக்கு போறாரு. அவரை கொண்டு போய் வர்றதுக்கு நானும் தான் தினசரி காலேஜுக்கு போறேன். அவரும் இதே காரில் தான் போறாரு. நானும் இதே காரில் தான் போயிட்டு இருக்கிறேன். நீ சமைச்சதான் அவரும் நிக்கிறாரு. அதையே தின்னுட்டு தான் நானும் உயிருக்கு கொண்டாடி இருக்கிறேன். அவரும் பிஏ நானும் பிஏ. என்னது நீ பிஏவா? ஆமா. எங்க அப்பா பேரு பாலசுப்ரமணியம். முதல் எழுத்து பி. என் பேர் ஆனந்தே. முதல் எழுத்து ஏ. பிஏ. சொல்ல போனா பேருக்கு முன்னாலே வந்துருக்கேன் பிஏ. அப்படி போடுங்க. ஆனா ஒரு வித்தியாசம். என்னது? அவர் திரும்பி கூட பார்க்க யோகியது இல்லாத ஒரு பொண்ணு மேல நான் உயிரையே வச்சுட்டு இருக்கேன். பொண்ணு யார்? அது என் வாயான பொண்ணுங்கிற. அப்புறம் நீ வந்து யாருன்னு கேக்குறீங்க? உன்னை நினைச்சுதான் நான் துரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதான் வயசு இப்படி கேதாரமாயிட்டே இருக்குது. வாட் இஸ் அவர் லைஃப்? எழுதுறீங்க? ஐயோ கண்டாரி கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பொம்பளை கால விடுறீங்க. வெட்டமா இல்ல? எழுதுறீங்க? ஐ வாண்ட் காலம் வந்து தலையிட்டுமையா எழுந்துரு. என்னது காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா? ஆதாரம் காலம் இருக்கிற இடத்த ஆதாரத்தோட காட்டு. உன்னை நான் கார்லயே கொண்டு போய் இருக்கிறேன். வந்துட்டால பிடிக்காவா? கொண்டா பிடி பிடி. 3 தலைமுறைக்கு எதிர்பார்த்திருப்பியா இந்த மாதிரி கார? அப்பாட இந்த மாதிரி ஜாலியான லைஃபுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி பரம்பரையா குதிரை வண்டியில ஏற கேஸ் உன்னை கொண்டாந்து புறமாத்திர ஏத்தனா பாரு. கால போடு. ஐயோ போடாத்தா. எதிர்பார்த்தியா? என்னமா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லப்பா. நேற்று ராத்திரில இருந்து லேசா ஜுரம். ஐயோ கை கால எல்லாம் ஒரே வலி. ஏமா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு இருக்க கூடாது. என்ன இடமா கை பரவாயில்லம்மா நீங்க படுத்துங்க. அம்மா நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரலாமா? ஐயோ வேண்டாம்மா தானா சரியா போயிடும். சரியாயிடுமாம்மா? சரியாயிடும். ஆனா எனக்குதான் கொஞ்சம் சரிப்பட்டு வராது போல இருக்கு. ஏமா? ஒண்ணு இல்லம்மா. நாங்கெல்லாம் குற்றால சீசனுக்கு போறோம். எங்க அண்ணத்தையும் கூட கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். நீங்க இப்படி இருக்கும்போது ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் சரியா போயிடும். நீ கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போட்டோமா? கூட்டிட்டு போ. எங்க அண்ணத்தம்மா நான் வர்றேம்மா. எதுக்கோ அவ அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போமா. ஏமா? ஒண்ணு இல்ல அண்ணத்தம்மா நீங்களே ஒரு வார்த்தை. ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சும்மா போய் கேளுமா. அப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டாருதான். நான் போய் அவர் கேட்டு என்ன அம்மா எதை கேட்டாலும் உடம்பாரு. நான் என்னத்தை போட்டு உடைக்க போறேனா? வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஒரு சின்ன விஷயம். உடைக்கிறேன். நாங்கெல்லாம் திருப்புக்காலம் போக போறோம். கூடவே அன்னத்தையும் கூட்டிட்டு போலான்னு ஒரு அபிப்பிராயம். தாராளமா போலாம். தேங்க்யூ. நீங்களா? நான் தான் அப்பவே உடனே திருப்புக்காலத்துக்கு நாங்க போக போறோம். அன்னத்தையும் கூட கூட்டிட்டு போறோம்னு சொன்னா நீங்களும் சரியா சொன்னீங்க. இப்ப வந்து சொன்னீங்க. நான் கூட சொல்லிருப்பேன். அந்த திரும்பி வர எவ்வளவு என்ன? 1 மாசத்துல வந்துருவோம். 1 மாசமா? ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? அப்ப மாச கணக்குல எங்க வீட்டுல இருந்தது இல்லையா? அதுக்குள்ள கூட பிறந்தாதான் குடும்பத்துல ஒருத்தியா? நான் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? விஷயம் என்னன்னா இப்ப உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? தாராளமா போயிட்டு மகா நன்றி.
எனக்கு வயசாச்சுக்கமா என்ன கேக்குறியா அந்த மூட்டை அந்த மூட்டை உடம்புல ரத்தமா இருக்கு கீரி பாரு தோரா உதவு ஒரு 10 பேரை டின்னர் கூப்பிட்டு மருந்து தர எடுக்கப்படாது வேற என்னப்பா வேணும் எப்பா ஆட்டத்துக்கு அண்ணம் வீணைக்கு அண்ணன் ரெடி நீ என்ன சொல்ற கோச்சிங்க நல்லா
உட்காரு உட்கார போடு இடிங்கன்னா உட்காரு. என்னங்க நீங்க இதுக்குத்தான்? ஆமா என்ன ஆமா ஆமா கண்ணன் மணல்லையே நீ எந்த எந்த கண்ணன்னு கேட்டா சொல்லு. என்னங்க நீங்க இதுக்குத்தான்? ஆமா ஆமா சொல்றியா இல்லையா? இந்த கண்ணன் இந்த கண்ணன் தான். இப்படி வாவல். ஆமா பூச்சி நகரமுடத்தை சாத்துவியா நீ? என்னது நீங்க இதுக்குத்தான்? ஆமா என்ன சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்க? எதுக்குத்தான்? இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதுக்குத்தான். என்னது நீங்க? பிரமாதம் அண்ணே, நல்லா இருக்கு. நீ செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்மணி நீ ஒண்ணும் வித்தியாசமா பேசாத. நீ படிச்ச பிள்ளையா? இவ ஏழை வீட்டு பொண்ணு இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல, நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. இந்த திருட்டுத்தனமான திருவிளையாடலுக்காகத்தான் இவ்வளையும் அழைச்சிட்டு வர சொல்லி என்ன அவ்வளவு தூரம் வற்புறுத்துறியா நீ? அது வந்து கண்மணி முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ. நீ நினைக்கிற மாதிரி மரியாதையா போ போறியா இல்ல அப்பாவை கூப்பிடட்டுமா? அண்ணா உன் ஆசைகளை பத்தி எனக்கு தெரியும். கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி 24 மணி நேரமும் கனவு காண்றவாறு அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அந்த கனவுகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே காரியத்துல நடத்தி பார்க்கிற அளவுக்கு உனக்கு கொடுத்து இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணடி நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி. அவர் தான் வந்து அவரு என்னடி அவரு? யார் அவர்? ஆண் பிள்ளை, அதிலும் பணக்கார வீட்டு பிள்ளை. நீ யாரு? உன் நிலைமை என்ன? இது என்ன நேரம்? இந்த பயங்கர நடுநிசி நேரத்துல பலகீனம் மனசுள்ள நீ அவரை தனியா சந்திச்சிருக்கலாமா? என்ன சொல்லி குத்தம் இல்லடி. உங்ககிட்ட பழக வேண்டிய அளவோட பழகி வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா நீ இப்படி வரம்பு மீறி நடந்திருப்பியா? போதும் கண்படி. இதுல பழக வேண்டிய அளவை பத்தியோ என்னை வைக்க வேண்டிய இடத்தை பத்தியோ நீ சிரமம் எடுத்துக்க வேண்டாம். அது எனக்கே தெரிஞ்சு போச்சு. பிடிஞ்சதும் என்னை ஊருக்கு பேரப்படுச்சு. அடச்சி உனக்கு ஆசைப்படத்தாண்டி தெரியும். என் அந்தரங்கத்தில் இருக்கிற அன்பு முன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவ்வளவு அன்புள்ள நீயா எங்க அண்ணன் பணக்கார வீட்டு பிள்ளைன்னு பிரிச்சு பேசல. 1000 தடவை சொல்றேன், எங்க அண்ணன் பணக்காரன் தான். இந்த அர்த்த ராத்திரியில அவரோட நீ நெருங்கி பழகலையே. உங்க 2 பேரும் கட்டுப்பாட்டில் மீறி நடக்க கூடாதது ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா எனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு கைவிரிச்சுட்டு போயிட்டான்னா புரியுதா? அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத நினைக்கிறப்ப தாண்டி நான் இப்படி பதறேன். அந்த பதட்டத்துல நான் இப்படி கத்துனது தப்பா? சொல்லு. தப்புன்னா உன் கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்வெடி என்ன மன்னிச்சு. அடி ரோசு, எங்க அண்ணன் தான் பணக்காரன்னு சொன்னனே தவிர பணக்காரிங்கிற தோரணையில நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட பழகி இருக்கிறேன் நினைச்சு பார்த்து சொல்லு. பைத்தியம் அழுகுது. இங்க வா. அண்ணா உனக்கு எனக்கு என்னடி உறவு? நான் ஏன் உங்ககிட்ட அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்? என்னையே நான் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கு காரணமே கிடைக்கல. இத பாரு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் அழுவேன், நீ இறந்தா. என்ன கர்ப்பிணி? அண்ணா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு முதலிடம் கொடுத்து நீ இறந்து போவேன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே நான் இறந்து போவேன். நீங்க என்னங்க பேசுறீங்க? எவ்வளவு ஆலோசனை பண்ணி எவ்வளவு விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த சர்வசாதாரணமா ஊருக்கு போனதும் முடிச்சிருன்னு சொல்றீங்களே. இதுல என்னடி ஆலோசனை பண்ண வேண்டியது இருக்கு? நம்ம பையன் அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கா. அந்த பொண்ணு அப்படிதானே இப்ப வேலை பார்த்த. அது சரி, ஆசை மட்டும் இருந்தா போதுமா? கொஞ்சமாவது அந்தஸ்து வேண்டாமான்னு. கொஞ்சமாவது அது வேண்டாமான்னு. அரங்கன பாரு, அந்த அவங்க ஏழைதான், பரம ஏழை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்கிறோம். பொண்ணு கேட்க போறோம். ஐயா பணக்கார வீட்டு சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க நினைச்சுக்க. அப்போ வந்துட்டு இப்போ அந்தஸ்தும் பணமும்
பணத்தை விடு, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அன்னத்தை போல அழகான முகத்தை கொண்டாட முடியுமா? அது தீர்த்து வச்சு பேசுறீங்களே, இந்த உலகத்தையே எல்லாரும் அழகா போகும். உலகத்துல இருக்காளோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு மட்டும் பொருத்தமா இருக்காளா இல்லையா? ஏன்னு பேசாம இருக்க? இல்ல, அந்த ஒரு இடத்த நினைக்கிறதுக்கானே ஒண்ணுமே பேச முடியல. கல்யாணத்துக்கு அந்த ஒரு இடம் தாண்டியம்மா. சும்மா வைரக்கல் ஜோடியாட்ட அந்த 2 பேரும் அப்படியே கல்யாணம் பண்ண நிக்க வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10 வருஷம் வயசு கம்மியிடும். ஆளு விடு. எங்க அப்பான்னா அப்பா தான், செல்ல அப்பா. அப்பா இல்லமா இந்த விஷயத்த சொன்னா நீங்க எப்படி ஆயிருவீங்களோ இருங்களோன்னு நடிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்பா அண்ணா இனிமே இருக்க போறா, நம்ம வீட்லயே இருக்க போறா, எங்க கூட இருக்க போறா. என்னப்பா அடடா, நீங்க இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. பாத்தீங்களா சார், உங்க தங்கத்தையை கொண்டு போட்டு ஒப்படைச்சிட்டேன். இப்பவே கைகாலெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் அதை காண இதை காண ஏதாவது நீங்க எங்கிட்ட தகராறு பண்ணீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பாளி இல்லை. ஏன்னா எந்த விஷயத்தையும் சமாறு உடைச்சிடணும், அதுதான் நல்லது. விஷயத்தை 2 உடைக்க வேண்டியதான். நீங்க இப்படி விஷயத்தெல்லாம் செலவழிக்க கூடாதுமா. அடே நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் சவுத்துங்காரு போ, எல்லாம் நல்லா இருக்கம்மா. ஆனா எங்க அண்ணனுக்கு தான். என்னம்மா உன் அண்ணனுக்கு? நீங்க உட்காருங்க, நிக்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்னத்தம்மா சொல்றது, கொஞ்ச நாளா மூளையே சரியில்லை. சரியான நேரத்துக்கு தூக்கம் கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. நம்ம ஒண்ணு கேட்டா அவரும் ஒண்ணு சொல்றாரு. என்ன பண்றதுன்னா ஒண்ணுமே தெரியலம்மா. ஐயோ, பெரிய டாக்டர் கிட்ட காட்டுதானம்மா. இந்த ஊர்ல உலகத்துல இருக்கிற டாக்டர் எல்லாத்துக்கும் காட்டியாச்சு. எல்லாரும் கைவிட்ட கேசா போச்சுமா. ஐயோ, ஏமா நீங்க ஏதோ அந்த செய்முறை கைமுறை வைத்தியங்களை செய்வீங்களான்னு? ஐயோ, நான் ஏதோ தலைவலி கால்வலிக்குன்னு ஏதாவது செய்து பார்ப்பேன். மருந்துல என்னமா இருக்கு? என்ன கைராசி நம்பிக்கையும் தான் வேணும். உங்க கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க. நான் என்னத்தமா கொடுக்கறது? அட, இந்த பாலும் பழத்தையாவது கொடுத்து பாருங்களேன். பாலும் பழமா? சரி, என்னால கட்டுச்சின்னு வேண்டாமா, இன்னைக்கே கூப்பிட்டு கொடுத்துறேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லம்மா. எங்க அண்ணன் பக்கத்துல அண்ணத்தையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் தங்க கிண்ணத்துல பாலும் பழமும் கொடுக்கணும்னு சொல்ல வர்றேன். பாலும் பழமும் கல்யாணமான பொண்ணும் பிள்ளைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரமா அவ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அண்ணத்துக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். ஏண்டா அவங்க என்ன பேசி வராங்கன்னு புரியுது அவனுக்கு? நம்ம அண்ணத்துக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்கறாங்களா? கல்யாணமே பாயிருச்சா? என்ன பண்ணி அவங்க கேட்ட உடனே நம்ம பொண்ணு என்னமோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரியும் அந்த பங்குலாம் அந்த காரு அப்படியே அந்த கற்பனை ஆண்டு சைட்ல வரும். அந்த காரை ஊத்து பார்த்த பாரு, அப்படியே எனக்கு தெரியும் ஒத்துக்கு. அது இல்லடா, எது இல்லடா, வந்து நம்ம நிலைமை தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம நிலைமை அவங்கள விட வேறு யாருக்கடா தெரியும்? ஆமா, இப்பயே நம்ம வீட்டுல தெரிஞ்சு போகுது. என்னடா வீட்டுல உள்ளது உள்ளபடி. அம்மா ஐயா, இப்ப எப்படி இருக்கு குடும்பம்? இந்த வகையில நாங்க பணகீனமா இருப்போம், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைப்போம். அதுக்கெல்லாம் சமாளிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயமே இல்லடா. இது ரொம்ப சாதாரண விஷயமா? அம்மா, இந்த மாதிரி பெரிய விஷயத்துலாம் நீ சின்ன குழந்தைமா. நான் சின்ன குழந்தையா? ஆமா, 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்திய தவிர ஒரு பிள்ளைக்கு அது கல்யாணம் பண்ணி உனக்கு அனுபவம் இருக்கா? உனக்கு இருக்கா? நான் பத்திரிக்கை படிக்கிறோமா தெரியுமா? ஆபீஸ்க்கு போறேனே, என்ன வேலை செய்ய விடுறானுங்க. எல்லா பசங்களும் இந்த கல்யாண கேஸை தான் சொல்லி அழுகுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? பட்டு 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 பாயிண்ட் தான் அடிச்சு விடுறேன். ஆனா நானே ஏதாவது மறந்தேன் அல்லது மறச்சேன், நீ விடாத, ஒட்டச்சிரு. இதுல ஒரு பெரிய சீக்கிரம், முக்கியமான சீக்கிரம். என்னது? திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுருவோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு உலகம் என்ன பேசும்? என்ன பேசும்? மூக்கு முடியும் அழகா லட்சணமா பொண்ணு இருக்கு. என்ன நினைச்சோம், முடிஞ்சு வச்சு கல்யாணம். 4 பேர் பேசுவானா இல்லையா? உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? பல விஷயங்கள் வச்சிருக்கேன், கத்துக்கவா. உட்கார். நீங்க எப்படி வரீங்க? அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இந்த வீடு என்ன விலை பெறும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடு தானுங்களே ஒரு 30,000 ரூபாய் பெறும். இருக்கீங்க. அந்த 30,000த்துல 20,000க்கு மார்வாடி அடமானத்துக்கு
அந்த அடமான பத்திரத்துக்கு ஐயா வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாம் சத்தியமா சொல்றாங்க வேண்டாங்க வேண்டாங்க நம்புறேங்க. ஒரு பாயிண்ட். அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கணும். அடுத்த பாயிண்ட், எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லியிருக்கான். ஆமா. அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தினால வரவுக்கும் செலவுக்கு தன்னை கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம் வந்து டாக்டர் வந்தாரு தகராறு. உங்களுக்கு கூட சொல்ற புரியுற மாதிரி. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போனீங்கல்ல, அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருக்கும். ஜுரம் அடிச்சுல்ல, நீங்க போன உடனே டாக்டர் வந்தார். என்ன சொன்னாரு? பில்லு கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாய்ச்சி நேற்று என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு அப்படி ஜாலியா தெருவில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா கிடக்கிறேன். அது கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. என்னத்த கேட்டுட்டா? டேய், நீ சோத்தத்தான் திங்கிறியா? பூரா கேட்டான். மானம் உள்ளவனா இருந்தா அங்கே நாக்க அப்படி செத்துருப்பான். கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன செய்வீங்க? நான் வீட்டுல வந்து பாக்கலாம் முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடியாரம் என் கண்ணில் பட்டுச்சு. கடியாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானா மார்வாடி ஃபுல் செட்டில்மெண்ட். ரசீது ரெடியா இருக்கு. ரசீது என்னடா இதெல்லாம்? சும்மா அப்புறம் ரசீதை மறைச்சான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் உட்காருங்க. அந்த ரசீதை கொடுங்க. அம்மா இந்த ரசீதை பாத்துக்க. ஒரு நம்பிக்கை தானே? பாத்தேம்மா, நம்பிக்கை தான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா. என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் திரும்பி வராது. தெரியுமா உனக்கு? பயப்படுற நீ? இந்த பொண்ணு வேளாண் சொல்லிட்டு போறாங்க, பயப்படுறியா? போட்டுமே என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா போட்டு சூட்டு போட்டு அலையிறேன்னு பொண்ணு கட்டு வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். கடைசி பாயிண்ட். ஒரே பாயிண்ட் தான். உட்காரு, சும்மா உட்காருங்க. எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரா நடத்துவீங்க. ஆமா, கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்கள்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்கள்லாம் ஏன் வர்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்கள்லாம் யார் யாரு என்னென்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாம வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேள்வி பண்றதுக்காக தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை அப்படி ஜாலியா உதவிக்கிறேன்னு வைங்க. எங்க அம்மா இருக்குதே, அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கையும் மறுக்கையும் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிடலாம். அடிய அந்த பாத்தியா சாமியார்த்தி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே, மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது நாங்க தான் இருந்துட்டு இருப்பேன். அது என் காதல் விழுந்துருதுன்னு வைங்க. அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். அதனால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்ன பாயிண்ட்? நீ அம்மா சும்மா இருங்க. அந்த பாயிண்ட்க்கு பதில் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்படி வாங்கம்மா. சார் கொஞ்சம் உட்காருறீங்களா? ஆமா, பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதான உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதுல நீங்களும் நானும் ஒற்றுமையாயிட்டோம் இல்லையா? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறு அங்கதானே. எதுக்காக இந்த வீண் பேசலாம்? வேண்டாம் சொல்லிடுங்க. நாங்க பணக்காரத்தை தேடிட்டு போறோம். பணத்தோட சரிட்டு அம்மா வாங்க வீட்டுக்கு. இருங்க இங்க அப்படிலாம் போயிடக்கூடாது. இப்பதான் இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறையை பின்பற்றி ஏழைகள் வீட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சமத்துவமா வாழ்றதுக்கு இது ஒரு புது வழியா. பாயிண்ட் கரெக்ட். நீங்க இதை வந்த உடனே செஞ்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்கட நீங்க தான் பாயிண்ட வச்சு உடச்சுட்டு இருந்தீங்க. அப்படி உடச்சனால உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் நடத்திட வேண்டியதான். என்ன யோசிக்கிறேன்? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமே பயப்படுறியா? உலகம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். உலகத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இனிமே நீரை தானா ஊரே ஆட போது பாரு. கல்யாணத்தை அந்த அளவுக்கு தளபலா பண்ண அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் 50 பேர் எல்லாம் போயிட்டானே, அவன் சும்மா வெளுத்து வாங்கிடுவான். அந்த கருதி எங்க சுத்தாம என்ன அம்பத்தாப்பா? அவர் பெங்களூர்ல தான் இருக்காரு. ஆமாமா. உடனே நீ கூட்டா தான் வருவாங்க. சரிப்பா. இந்த கட்டு
தம்பியை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் உனக்குதான் கல்யாணம்னு நினைச்சிட்டேன். எனக்கு எல்லாரும் கொஞ்சம் வழிவிட்டீங்களா? அழுமூச்சு போல கட்டி வச்சுட்டாலே என்ன கிண்டல் செய்வாங்க. உனக்கு என்ன சேடு? காவு கொடுக்குற ஆடு மாதிரி மேல எங்கனே மாட்டிக்கிட்டு திடீர்னு வந்து நிக்கிற. என்னதான் திடீர்னு வந்து நிக்கிறேன்? இந்த கோலத்தோட வர்றதுக்கு நான் நேத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னது? ஆமாங்கிற நம்ம சின்னையாவுக்கு அண்ணத்தம்மாவுக்கும் ஜோசியம் பார்த்தாரு. அதே ஜோசியர்கிட்ட என் ஜாதகத்தையும் உதவி காமிச்சேன். அந்த ஜோசியா நீ எப்படி விடுவேன்? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் ஜாதகமும் சின்னையா ஜாதகம் உன்னேதான்டா. அட பாவி, இதே பங்களால பிறந்திருக்க வேண்டிய வேண்டாம். ஆனா அரை செகண்ட் தவறி போச்சு. அதான் 6 தெரு தள்ளி பிறந்திருக்கு. ஆனாலும் அவருக்கு என்னென்ன நடக்குதோ அத்தனை உனக்கு நடந்தேதான் தீரும். இன்னைக்கு இல்லைனாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ சின்னையா மாதிரி ஆயித்தான் தீருவேன். உதாரணமா அவரு தாலி கட்டுற அதே நேரத்துல நீயும் போய் ஏதாவது ஒரு கருங்கல்லுக்காக தாலி கட்டித்தான் தீரணும்னாரு. கருங்கல்ல நினைச்சுக்கிட்டே வர்றேன், நீயும் எழுத்தாப்புல வந்து என்ன சொல்ற? என்னையா என்ன சாதிச்சனா ஆயப்ப என்ன அனாதை நினைச்சுட்டு இருக்கேன். நினைச்சப்ப தாலி கட்டுறதுக்கு யார் சொன்னவன அனாதை என்ன? வீட்டு வந்துருக்காங்களே பெரிய மனுஷங்க கல்யாணத்துக்கு. அத்தனை பேர் காரி ஓட்டிட்டு வந்தாங்களே டிரைவருங்க, வெளியே கும்பலா நிக்கிறாங்க. அத்தனை பேரும் நம்ம ஆளுங்க தான். தாலி கட்டான்னு தெரிஞ்சா போதும், சகரவாத்தியம் வாய்ச்ச மாதிரி 1 6 நடத்துவானுங்க. படுத்து நிட்டு சாரி மாட்டேங்க. என்ன வேலையை வந்துட்டு விளையாண்டுட்டு யார் விளையாடுற? எவ்வளவு சீரியஸா சொல்றேன். எவ்வளவு நேரம் போகுது? முடிவரை ரெடியா போட்டு வச்சிருக்கேன். கழுத்து நிட்டு மாட்டிக்க போய் சுமங்கரியா போய் நில்லு.